வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்லினை பற்றி தாங்க பேச போகிறோம். ஆமாங்க, ஜாக்லின் வந்து உலகமகா நடிகைங்க. என்ன அவங்களோட நடிப்பு திறமையை ஒரு நல்ல வழியில் பயன்படுத்தியிருந்தால் பரவாயில்ல, கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸையே ஏமாற்றி இன்னொரு டீமோடு போய் அக்ரிமெண்ட் போட்டு ப்ளூ டீமான முத்துவோடவும் மஞ்சரியோடவும் இவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வீடியோவில் இதை பற்றி எலாபரேட்டாக சொல்லியிருக்கோம். இருந்தாலும் திரும்பவும் பாருங்கள், இவங்களோட திருட்டுத்தனத்தை வந்து அவங்களே வந்து தாவாயால் கெட்டான்ற மாதிரி அவங்களே இன்னும் நல்லா ப்ரீஃபாகவே விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இதில் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, மஞ்சரியும் ஜாக்லினும் அப்புறம் முத்துவோம். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மஞ்சரி சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி வந்து எங்களை அப்ரோச் பண்ணா, இது மாதிரி வந்து டீம் அப் பண்ணி நம்ம விளையாடலாம் அப்படின்னு. அப்போ முத்து என்ன சொன்னார், ஜெஃப்ரி ஓகே இப்படி வந்து கேட்குறா, ஆனால் வந்து அன்ஷிதாவையும் பவித்ராவையும் நம்ப முடியாது, அதனால அவங்க கூட டீம் அப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் ஜாக்லினை நம்பலாம் அப்படின்னு முத்து சொன்னார். அதனால தான் நீ வந்து ஜாக்லின் வந்து அப்ரோச் பண்ணும்போது முத்துவும் மஞ்சரியும் ஓகே சொன்னதாக மஞ்சரி வந்து ஜாக்லின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஜாக்லினுக்கு பயங்கரமாக என்ன சொல்கிறது, அடடா நமக்கு முன்னாடியே நம்ம ஜெஃப்ரி வந்து இப்படி கேட்டிருக்கானே, அப்போது வந்து ஜெஃப்ரி வந்து நம்மளை இப்போ வந்து பேசுகிறாள்ல டீம் அப் பண்ணி விளையாடுறோன்னு சொல்லிட்டு, அப்போ இவங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா இவங்களும் அப்படி தானே விளையாடி இருப்பாங்க அப்படின்னு ஜெஃப்ரியை வந்து இவங்க மேலே இருக்கிற தவறை மறைக்கிறதுக்காக ஜெஃப்ரி மேலே இப்போது பழியை போடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொல்கிறாரு, இல்லைங்க நீ வந்து ஜாக்லின் நீ வந்து எனக்கு 99% எனக்காக விளையாடின, எங்கள் டீமுக்காக நீ விளையாடின, ஆனால் வந்து ஜெஃப்ரி ரயான் வந்து அவனுக்கு வந்து 1% தான் கொடுப்பேன், அவன் வந்து எங்களுக்காக விளையாடல, அவன் அவனுக்காக விளையாடினான். அவன் அதை எப்படி விளையாடுவான்? ஏன்னா நீ வந்து கள்ளத்தனமாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிற, உன் கூட இருக்கிற டீம்மேட் ரயானுக்கும் சொல்லலை, ஆமாம் இவருக்கும் சொல்லலை, ரஞ்சித்துக்கும் சொல்லலை. ஆனால் ரஞ்சித் இதை எல்லாத்துலேயும் அந்த காற்று வாக்கில் எல்லாத்தையும் காதில் வாங்கி போட்டுக்கிறாரு மனுஷன். அதுதான் டைம் பார்த்து அடிச்சிடுறாரு. ஏன்னா ரயான் விளையாடும் போது அந்த ஒரு முயலை வந்து ஜாக்லினும் முத்துவும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இதுக்குள்ளே அந்த கோட்டைக்குள்ளே வைக்க சொல்லுவாங்க. அவன் வைக்கவே மாட்டான். எதுக்கு வைக்கணும், இது எலிமினேஷன் கேம் தானே, அது ஏன் சேவ் கேம் விளையாடுறீங்க, முத்துக்குமாரனை வந்து சேவ் பண்ணுறதுக்கான கேம் விளையாட சொல்கிற ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து விளக்கமாக தெரியுது பாருங்கள், இவங்க எப்படியெல்லாம் வந்து ஃபோர்ஜரி விளையாட்டு தான் விளையாடியிருக்காங்க. ஸோ முத்துக்குமாரும் ஜாக்லினும் வந்து அவங்கவுங்க டீமுக்கே அவங்க ஃபஸ்ட்டு உண்மையாக இல்லை. முத்துக்குமார் அறம் ஜெயிக்கும், நியாயம் நேர்மை அறம் உழைப்பு தன்னம்பிக்கை இப்படியெல்லாம் வாய் சவடால் வாய் ஜாலத்தை வச்சு ஏய்ச்சி பிழைக்கிறவர் தான் முத்துன்றது இந்த இடத்துல அடையாளப்படுத்தி காட்ட வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜாக்லின் பாருங்கள், அவ்வளோ ஒரு பொறாமை அவனுக்கு இவனுக்கு ரயானுக்கு வந்து அந்த பாஸ் கிடச்சிருச்சு இல்லையா, ஃப்ரீ பாஸ், அதனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பொறாமை. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க, நம்ம சௌந்தர்யா வந்து விஷால்கிட்ட பேசிட்டு போவாங்க. அதாவது இவங்க அடிபட்ட மாதிரி நடிப்பாங்க. யார், நம்ம ஜாக்லின் வந்து அடிபட்ட மாதிரி கை வலிக்குது அப்படிம்பாங்க. கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கையை வந்து இப்படி மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. யார், இவங்க 2 பேருமே வந்து வாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க கார்டனில். அப்போ வந்து சொல்லிக்குவாங்க, பேசிக்குவாங்க, அன்ஷிதா வேணால் நம்ம நம்பிடலாம், ஆனால் வந்து இவங்க வந்து ஜாக்லின் வந்து நடிக்கிறாங்க, அன்ஷிதா வந்து பொய் சொல்ல மாட்டா, அவள் வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு தான் சொல்லுவாள். ஏன்னா கேப்டன் விஷால் இல்லையா, அதனால் அவர்கிட்ட வந்து சௌந்தர்யா வந்து இந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. நாமளுமே நோட்டீஸ் பண்ணி போன வீடியோவில் இதை சொல்லியிருக்கோம். உடனே ஜாக்லின் வந்து சும்மாட்டே நடித்தாங்க, கை வலிக்குது எனக்கும் வலிக்குது மச்சான் அப்படின்னு சொன்னது. ஸோ இந்த இடத்துல அவங்க உலகமகா நடிகை, அதை அன்ஷிதாவும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, அப்பா நீ ரொம்ப நடிகைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், அன்ஷிதாவுக்கு இத்தனைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு கேமை வச்சு ரயான் மேலேயும் ஜெஃப்ரி மேலேயும் ஒரு சவாரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பக்கம் முத்து வந்து ஆப்பனண்ட்டாக இருக்கிறவன், அவன் பேரையும் கெடுக்கணும், ப்ளஸ் வந்து அவனையும் கேமை விட்டு வெளியில் தள்ளி வைக்கணுன்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தான் ஜாக்லின் விளையாடிட்டுருக்காங்க. ஜாக்லின் பயங்கரமான ஒரு நரி தந்திர வேலை பண்ணி தான் உள்ள ஒரு வாரமும் சர்வே ஆகுறாங்கன்றது இதுலேருந்து கிளியராக தெரியுது. இதில் அருணும் வந்து இவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அன்ஷிதா பவித்ரா ஜெஃப்ரிலாம் அந்த வழி தாங்க முடியாமல் உட்காந்துருக்கும் போது அவங்க கூட பேசுவாங்க. அது எப்படி அவங்க வந்து விளையாடினது ஜாக்லின்கிட்டே சொல்வார். அதாவது 6 பேர் ஒருத்தரை 3 பேரை போய் அட்டாக் பண்ணி விளையாடுற மாதிரி இருந்தது. 3:3 அப்படி விளையாடி இருக்கலாம்.
அந்த கேம் நீங்கள் விளையாடல, அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் வந்து 2 பேர், இப்போ 3 டீம் இருக்கிறீங்க, 3 டீம் இருக்கும்போது 3 டீமே எல்லாம் இது பண்ணணும், டேக்கிள் பண்ணணும், அட்டாக் பண்ணி விளையாடணும். ஆனால் அப்படி இல்லையே, நீங்கள் 2 டீமும் சேர்ந்து 3 பேர், அப்போ வந்து 2 டீம் சேர்றாங்கன்னா 6 பேர் வந்து 3 பேர் அட்டாக் பண்ணி விளையாடுறீங்க. அது வந்து அவ்வளோ நல்லா படலை அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவரோட பாயிண்ட்டை வைக்கிறாரு. அருண் வந்து இந்த பாயிண்ட்டை சாட்டர்டே எபிசோடில், சண்டே எபிசோடில் கட்டாயம் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட கொண்டு வருவாருன்னு நம்ம நம்புகிறோம். அதை கொண்டு வந்தால் தான் இவங்களுடைய வன்மம் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, டீமாக சேர்ந்து ஒருத்தரை எப்படி தாக்கணும், அவங்களோட அனுமதியோடு, அதாவது நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கும் அது தெரியக்கூடாது, ஆனால் நம்மளோட பேர் வரணும். இதில் ஜாக்லினும் முத்துவும் பயங்கர கை தேர்ந்த வல்லவர்களாக இருக்கிறாங்க. 2 பேருமே அவங்கள நல்லவங்களாகவும் ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. முத்து என்ன பண்ணுறாரு, தான் வந்து ஜாக்லினுக்கு வந்து விட்டு கொடுத்தா மாதிரி ஒரு இதுவை காட்டுறாரு இந்த இடத்துல. தான் தான் விட்டு கொடுத்தேன் முயல் பொம்மையை, எனக்கு ஒரு முயல் பொம்மை தான் இருந்தது, நீ என்னை வந்து சேவ் பண்ணலை. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு தெரியும் அக்ரிமெண்ட் நம்ம 2 பேர் போட்டது, ரயானுக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல. ஸோ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர், ஒரு திருடன் பல திருடன், எல்லா திருடனையும் காட்டி கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. என்ன ஒரு விஷயம்னா, ஜாக்லின் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறா. ஐயோ அப்பா, இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஜாக்லினுடைய புலம்பல் தாங்க. இதில் வந்து முத்துவால் ஒரு சில விஷயங்களை சகிக்க முடியாமல் ஏந்து தொயிரு வரண்டு, என்ன முத்து என்னை பார்த்ததும் ஓடிடுற அப்படின்னு ஜாக்லின் கேட்குறாங்க. அப்போ கூட இல்லை, நான் ஏன் போகிறேன், உனக்கு தான் ரயானை கண்டா பயம், எனக்கு நான் பயமா அப்படின்ட்டு ஒரு செருப்படி கொடுத்தா மாதிரி சொல்லிட்டு போயினே இருப்பான். மறுபடியும் வருவான், வந்து பேசுவான். 1000 தான் இருந்தாலும் என் சைடில் நான் கரெக்டாக விளையாடினா உன் சைடில் நீ அப்படி பேசுகிற மாதிரி. இது முத்து என்ன கரெக்டாக விளையாடிட்டாரு, ஃபோர்ஜரி கேமு. அவங்க டீம் ஆளுக்கு அப்போவே சொல்லியிருக்கணும்ல, முத்து நீ போய் உன் டீம் ஆளையும் கூட்டிட்டு வா, எல்லாரும் உட்காந்துட்டு எல்லாருமே பேசி செய்யலாம் அப்படின்னு. இந்த பாஸ் வந்து ஒன்று முத்து கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா ஜாக்லின். அது வந்து முத்து வந்து அதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. எப்படி இந்த 2 டீமும் மோதி இருந்தாங்கன்னா முத்து அதை இது பண்றதுக்கு தான் பார்த்திருப்பாரு. அவர் இப்போ ஜாக்லின் கிட்ட வந்ததையும் அவர் ஒரு மாதிரி இப்போ என்னன்னா வட போச்சேன்ற மாதிரி இல்ல, இவங்க எல்லாம் வந்து வல்லவர்கள் நினைக்கிறாங்க. இவங்களை விட வல்லவர்கள் பிக் பாஸ். அவர் போட்டார் பாருங்க அங்க பிளான். 2 பேர் இதுவையும் அதே இடத்துல கட் பண்ணி ஜாக்லின் கொடுத்தாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா மஞ்சரிக்கு கோபம் வரும். ஏன்னா முத்து வந்து இப்போ ஈஸியா, மஞ்சரி வந்து பயங்கரமான ஃபைட் பண்ணுவாங்க. போன அந்த ஈவில் அந்த இதுல டாஸ்க்லயே சூப்பரா விளையாடினாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இனிமே வந்து முத்துட்ட டீம் அப் பண்றதுக்கு மஞ்சரி யோசிப்பாங்க. ஸோ இது மாதிரி. ஆனா பிக் பாஸ் தான் இதுல சூப்பரா விளையாடி இருக்காரு. ஆக மொத்தம் வட போச்சு. யாருன்னா ஜாக்லினுக்கும் கிடைக்கல, முத்துக்கும் கிடைக்கல, அது வந்து ரயானுக்கு போயிடுச்சு. இப்படிதான் ஒரு வழியா போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஏன் இது பாருங்க, ஏன் ரயானுக்கு போயிருக்கு அப்படின்னா, அவன் நிஜமாலுமே விளையாடினாரு. உண்மையா அந்த டாஸ்கா விளையாடினார் ரயான். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.